ஸோ ஹை ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் நம்ம ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் வந்து ஆப்டிமேஷன்ஸ் டெக்னிக் நம்ம யூஸ் பண்ணுற ஒரு கேட்டகரி. ஓகேவா? ஸோ டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் ஜென்ரலாக என்ன பண்ண போகிறோம்னா, ஒரு குட்ஸ் இருக்கும், ஐ மீன் ஒரு சில பொருள் இருக்கும், அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு நம்ம சப்ளை பண்ணணும். ஓகேவா? ஸோ அதான் சிம்பிளாக சொல்லணும். அதாவது ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக போகிறோம். அந்த கொண்டு போகிறதுக்கான காஸ்ட்டை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ குறைக்கணும். இதுதான் மொத்தமாக டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் பண்ணக்கூடிய அல்டிமேட் எய்மே இவ்வளோ தான். ஓகேவா? ஒரு பொருளை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறோம். அந்த கொண்டு போகிறப்ப ஒரு காஸ்ட் ஆகுள்ள அந்த காஸ்ட்டை குறைக்கணும், அவ்வளோதான். ஸோ அந்த காஸ்ட்டை வந்து நம்ம எவ்வளோ முடியுமோ மினிமைஸ் பண்ணணும். அதான் வந்து நம்மளோட மெயின் அப்ஜெக்டிவே. ஓகேவா? ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ஒரு சோர்ஸ் இருக்கும், தென் ஒரு இடத்துக்கு கொண்டு போக டெஸ்டினேஷன் இருக்கும். ஓகேவா? சோர்ஸ் அண்ட் டெஸ்டினேஷன் இருக்கும், அதுக்கேற்ற மாதிரி சப்ளையும் பண்ணணும், டிமாண்டும் இருக்கும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு உங்களுக்கு புதுசாக இருக்கலாம், பட் உள்ளே போக ப்ராப்ளம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஓகே. ஸோ நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தில் நம்ம இனிஷியலாக ஒரு பேசிக் சொல்யூஷன் கண்டுபிடிப்போம். ஸோ இனிஷியல் பேசிக் சொல்யூஷன் சொல்லி நம்ம ஒன்று கண்டுபிடிப்போம். அதை மொத்தமாக 3 மெத்தடில் கண்டுபிடிப்போம். ஓகேவா? ஸோ நார்த் வெஸ்ட் மெத்தட், நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட், தென் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், தென் வேம் மெத்தட் ஆர் வோகல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனால்ட்டி மெத்தட். இது எப்படி வேணால் கூப்பிடுவாங்க. ஓகேவா? ஸோ இந்த 3 மெத்தடில் நம்ம பார்க்க போகிறோம். பேசிக் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறது. ஸோ நம்ம அது ஆக்சுவல் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல, ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்கல, ஜஸ்ட்டு அந்த ஒரு பேசிக் சொல்யூஷன். அதாவது நம்ம சிம்ப்ளெக்ஸ் மெத்தட்லையோ இல்லை வந்து பிகம் மெத்தட்லையோ இனிஷியலாக நம்ம வந்து x1 x2 சர்ப்ளஸ் வேரியபிள்லாம் 0 கொடுத்துட்டு நம்ம ஒரு s1 s2 அதெல்லாம் ஒரு வேல்யூ கொடுத்தோம் பார்த்தீங்களா, இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் சொல்லி. அந்த இனிஷியல் சொல்யூஷன் மாதிரி தான் இங்கேயுமே நம்ம வந்து இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து இந்த 3 மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஜென்ரலாக வந்து எப்பவுமே இந்த வேம் மெத்தட் தான் உங்களுக்கு நிறைய ப்ராப்ளம் கேட்டிருப்பாங்க. எனக்கு அவ்வளோ முக்கியமானது. சம்டைம்ஸ் லீஸ்ட் காஸ்ட் கேட்பாங்க. ஸோ இப்போ நார்த் வெஸ்ட் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் எல்லாமே 2 மார்க்ஸ் மாதிரி தான் இருக்கும், ரொம்ப சிம்பிளாக தான் இருக்கும். இந்த வேகல்ஸ் தான் கொஞ்சம் பெருசாக இருக்கும், பட் ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ இது மூலிமா நீங்கள் உங்களோட பேசிக் சொல்யூஷனை கண்டுபிடிச்சிருவீங்க. ஓகேவா? ஸோ பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் கண்டுபிடிச்சது மட்டும் ஓகே பத்தாது. சில ப்ராப்ளத்தில் அதோட ஆப்டிமம் டெஸ்ட்டை ஆப்டிமம் சொல்யூஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த ஆப்டிமம் டெஸ்ட்டை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த மோடி மெத்தடை யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இந்த மோடி மெத்தடுங்கிறது ரொம்பலாம் யோசிக்க வேணாம். மோடிங்கிறது ஜஸ்ட்டு மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூஷன் மெத்தட். ஓகேவா? ஸோ மாடிஃபைடு டிஸ்ட்ரிபியூட் மெத்தட் தான் நம்ம வந்து மோடி மெத்தட் சொல்ல போகிறோம். ஓகே, நீங்கள் வேறு எதையும் யோசிக்க வேணாம். ஸோ இந்த மெத்தட் மூலிமா நம்ம என்ன பண்ணலாம்னா, ஜஸ்ட்டு வந்து ஆப்டிமம் சொல்யூஷனாக கரண்ட் சொல்யூஷன் ஆப்டிமமாக இல்லையா நம்மளால் செக் பண்ண முடியும். ஸோ இதுக்கு வந்து நம்ம மோடி மெத்தட் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து மேலே இருக்கிற ஏதாவது ஒரு 3 மெத்தடில் நம்ம வந்து ஆன்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அதை செக் பண்ண போகிறோம். ஓகேவா? இது டேரெக்டாக மோடி மெத்தட் அப்ளை பண்ண முடியாது. மேலே இருக்கிற அதாவது நார்த் வெஸ்ட்டோ இல்லை வந்து லீஸ்ட் காஸ்ட் மெத்தடோ இல்லை வேகல்ஸ் மெத்தடில் நம்ம ஆன்சர் கொண்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஆன்சரை தான் நம்ம மோடி மெத்தட் மூலிமா வெரிஃபை பண்ண முடியும், தவிர மோடி மெத்தட் தனியாக டெஸ்ட் பண்ண முடியாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட்டு ஒரு பேசிக் தான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை பொறுத்த வரைக்கும். நம்ம ப்ராப்ளம் பார்க்குறப்போ இன்னும் கொஞ்சம் பெட்டராக உங்களுக்கு புரியும். ஓகே. ஸோ இது ஃபஸ்ட் ப்ராப்ளம். ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஜஸ்ட்டு வந்து அவன் கேட்டது இனிஷியல் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன் மட்டும் கண்டுபிடிங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எந்த மெத்தடில் மொத்தம் 3 மெத்தடில் நார்த் வெஸ்ட் மெத்தட், லீஸ்ட் காஸ்ட் மெத்தட், தென் பெனால்ட்டி மெத்தட் ஆர் வேம் மெத்தட். இந்த 3 மெத்தட் நம்ம கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ ப்ராப்ளத்தை பார்த்தாலும் மொத்தமாக 3 சோர்ஸ் இருக்குது. ஸோ இது சோர்ஸுங்கிறது என்ன சொல்ல வரேன்னா, ஜஸ்ட்டு ஒரு ஃபேக்ட்ரியிலேருந்து கொண்டு போகிற குட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து இந்த 4 டெஸ்டினேஷனுக்கு மொத்தமாக டெஸ்டினேஷன் 1 2 3 4 சொல்லி ஒரு 4 இடத்துக்கு கொண்டு போகணும். ஓகேவா? நீங்கள் கேட்கலாம், சும்மாலாம் பிளைண்டாக எடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா வந்து ஃபஸ்ட்டு டெஸ்டினேஷனுக்கு எவ்வளோ டிமாண்ட்னா ஜஸ்ட்டு 250 டிமாண்ட் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் பிளேஸுக்கு போகிறதுக்கு 350 டிமாண்ட்ஸு. தென் தேர்ட் பிளேஸ் கொண்டு போகிற டிமாண்ட் இவ்வளோ தான். தென் ஃபோர்த் பிளேஸ் கொண்டு போகிற டிமாண்ட் இவ்வளோ தான். ஸோ டிமாண்ட் எவ்வளோ இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி சப்ளை பண்ணி ஆகணும். ஓகேவா? ஸோ நீங்கள் பிளைண்டாலாம் சரி ஓகே, அப்போ எல்லா சோர்ஸுமே எடுத்துக்கிட்டு ஒருத்தனை எடுத்துகிட்டு போய் இந்த 3 பிளேஸுக்கு 4 பிளேஸுக்கு கொடுத்துடலாம் சொன்னால் அப்படி கொடுக்க முடியாது. ஓகேவா? ஸோ ஒரு சோர்ஸையும் கரெக்டாக அதுக்கேற்ற மாதிரி நம்ம அந்த டெஸ்டினேஷனுக்கு தேவையான டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி கொண்டு போய் கொடுக்கணும், சப்ளை பண்ணணும். ஸோ டிமாண்டும் சப்ளையும் நம்மளுக்கு ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இது ஈஸியாக முடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ இது தெரிஞ்சுக்கோங்க. உள்ளே இருக்குது பார்த்தீங்களா, 3 2 8 இது எல்லாமே ஜஸ்ட்டு காஸ்ட்டு தான்.
இப்போ ஒரு பொருளை வந்து நீங்கள் இந்த இடத்த ஃபஸ்ட் எடுத்துக்கோங்களேன். ஸோ சோர்ஸ் 1 நீங்கள் டெஸ்டினேஷன் 1க்கு நீ கொண்டு போகிறீங்கன்னா அதுக்கான காஸ்ட்டு 3. ஐ மீன் ஒரே ஒரு யூனிட்டுக்கு மொத்தமாக 300 இருக்குது. ஸோ 300 நீங்கள் 300 சப்ளை எடுத்துக்கிட்டீங்க, சோர்ஸ் எடுத்துகிட்டு போய் நீங்கள் இங்கே யூஸ் பண்ணீங்கன்னா ஃபஸ்ட் இடத்துக்கு அதுக்கு மொத்தமாக 3 × 300 வரும். ஓகேவா? ஜென்ரலாக சொல்கிறேன், பட் ஆன்சர் இப்படி வராது. ஓகேவா? பட் தெரிஞ்சுக்கோங்க, உள்ளே இருக்கிறது எல்லாமே காஸ்ட். எவ்வளோ உங்களுக்கு ஐ மீன் சப்ளை கொடுக்குறீங்களோ அதை நீங்கள் இது கிடைக்கிறதெல்லாம் ஐ மீன் கிடைக்கிற இந்த காஸ்ட்டால் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி தான் நீங்கள் ஃபைனல் ஆன்சர் கொண்டு வரணும். ஸோ நீங்கள் ப்ராப்ளம் பார்க்குறப்ப உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும் என்ன சொல்ல வரேன்னு. ஓகே, ஸோ நீங்கள் எப்போவுமே அந்த அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் செக் பண்ணுவீங்கள்ல, ஐ மீன் பேலன்ஸ்டு ப்ராப்ளமா அன்பேலன்ஸ்டு ப்ராப்ளமா. ஸோ அதே மாதிரி இதுலேயுமே வந்து செக் பண்ணணும். அதாவது என்ன செக்னா சப்ளை மொத்தம் எவ்வளோன்னு பார்க்கணும். ஸோ மொத்தமாக எவ்வளோ சப்ளை இருக்குது, 300, 400 அண்ட் 500 ஆட் பண்ணினா உங்களுக்கு 1200 வருதா. ஸோ சப்ளை அண்ட் டிமாண்ட். ஸோ சப்ளை டிமாண்ட் உங்களுக்கு ஈக்குவலாக இருக்கிற பட்சத்தில் இது வந்து பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம். எப்போ சப்ளை நீங்கள் ஃபுல்லாக ஆட் பண்ணிடணும், தென் டிமாண்டையும் ஃபுல்லாக ஆட் பண்ணணும். சப்ளை ஃபுல்லாக ஆட் பண்ணி டிமாண்டையும் ஆட் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே மாதிரி 1200 வந்துருக்கும். ஓகேவா? இப்படி வந்துருச்சுன்னா உங்களுக்கு இது பேலன்ஸ்டு டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளம் சொல்லலாம். ஓகேவா? என்றைக்குமே பேலன்ஸ் டிரான்ஸ்போர்ட்டேஷன் ப்ராப்ளத்தை நம்ம வந்து சால்வ் பண்ண முடியும். அதே மாதிரி அசைன்மெண்ட் ப்ராப்ளத்துலேயும் நம்ம பேலன்ஸ்டு ப்ராப்ளம் தான் சால்வ் பண்ண முடியும். சப்போஸ் அன்பேலன்ஸ்டாக இருந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணால் சிம்பிளாக வந்து ஏதாவது டம்மியாக ஒரு சோர்ஸோ சப்ளையோ எது கம்மியாக இருக்குன்னு பார்த்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ டம்மியாக ஆட் பண்ணுறதுனா உள்ள காஸ்ட் ஃபுல்லாகவே 0 தான் இருக்கும் போது. ஸோ அதை லேட்டாக பார்க்கலாம், உங்களுக்கு புரியும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் மெத்தட், ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சால்வ் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ சாரி, நார்த் வெஸ்ட் மெத்தட் தான் சால்வ் பண்ண போகிறோம். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட். ஸோ நீங்கள் நார்த் வெஸ்ட்னால் ரொம்ப யோசிக்க வேணாம். நார்த் வெஸ்ட் நீங்கள் மேப் வரைஞ்சி பாருங்களேன். ஸோ நீங்கள் மேப் வரைகிறப்ப உங்களுக்கு ஸோ இது நார்த், இது என்னது வெஸ்ட், தென் இது உங்களுக்கு தெரியும் சவுத், தென் ஈஸ்ட். ஓகேவா? ஸோ நீங்கள் மேப்பில் வரதையும் உங்களுக்கு இப்படி தானே இருக்கும். அப்போ நார்த் வெஸ்ட்னால் எந்த காலமாக இருக்கும், ஐ மீன் எந்த செல்லாக இருக்கும் நினைக்கிறீங்க? இந்த செல்லு தான் உங்களுக்கு நார்த் வெஸ்ட்டாக இருக்கும். கரெக்டாக இந்த செல் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு வேறு செல்லுக்கு போக போகிறீங்க. ஒன்றும் இல்லை, இந்த இந்த ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு செல் எதுன்னு சூஸ் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இதை பார்க்குறோம். ஸோ நார்த் வெஸ்ட்டுங்கிறது இந்த பக்கம் லெஃப்ட்டில் மீன் லெஃப்ட் அண்ட் டாப்பில் இருக்கிற செல்ஸ் தான் நம்ம நார்த் வெஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த செல் தான் நார்த் வெஸ்ட்டில் வர ஃபஸ்ட்டு செல். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இந்த செல்லுக்கு நம்ம வந்து வேலை கொடுக்கணும். இப்போ என்னன்னா டிமாண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 250 இருக்குது, ஆனால் சப்ளை 300 பண்ண முடியும். நம்மளுக்கு 250 தான் போட முடியும். ஏன்னா வந்து நம்ம அதுக்கு மேலே நம்மளால் சப்ளை பண்ண முடியாதுல்ல. ஐ மீன் டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி சப்ளை பண்ண முடியும். அப்படிங்கிறப்ப நீங்கள் இந்த இடத்துல என்ன பண்ணணும்னா 250 எழுதிட்டு சும்மா ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க, கொஞ்சம் தெளிவாக இருக்கும். ஸோ 250 எழுதிட்டு 250 அடித்து இங்கே 0 போட்டுக்கோங்க. அதே 250 இங்கே கழிச்சிடணும், கழிச்சிட்டு இங்கே 50 போட்டுக்கோங்க. ஸோ என்ன சொல்ல வரேன்னா இங்கே ஒரு சோர்ஸ் 1க்கு நீங்கள் வந்து டெஸ்டினேஷன் 1 நீங்கள் சோர்ஸ் 1 கொண்டு போகிறீங்க. ஸோ இங்கே தேவை டிமாண்டே 50 தான், டெஸ்டினேஷனுக்கு 250 தான். 250 நீங்கள் எழுதிட்டு அந்த 250 ரெண்டு இடத்துல கழிச்சிருங்க. ஐ மீன் சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ 250 மேலே எழுதிருங்க, அதே 250 இங்கே கழிச்சிருங்க. ஸோ இங்கே கழிச்சிட்டிங்க இங்கே 0 வந்துடும், இங்கே கழிச்சிங்க உங்களுக்கு 50 வரும். அவ்வளோதான். ஓகே, ரொம்ப யோசிக்க வேணாம். ஸோ இங்கே என்ன பண்ணணும், நீங்கள் 250 0 ஆகிடுச்சுல இந்த இடத்துல, இந்த இடத்துல 0 ஆனதுக்கப்புறம் இந்த காலத்தை ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன கன்ஃபியூஷன் வரும்னா நீங்கள் அசைன்மெண்ட் ப்ராப்ளத்தில் பண்ணுறப்ப இங்கே காலத்தில் 0 வந்துச்சுன்னா நீங்கள் இந்த சைடு ஐ மீன் ரோ வைஸ் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருப்பீங்க. ஸோ இதில் அப்படி கிடையாது. இங்கே காலத்தில் 0 வந்துச்சுன்னா நீங்கள் அந்த காலத்தை ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். தெளிவாக சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு ஒரு செல்லு வேணும். அதுக்காக நம்ம நார்த் வெஸ்ட் மெத்தடே அப்ளை பண்ணுறோம். ஸோ நார்த் வெஸ்ட் மெத்தட்னா நம்ம லெஃப்ட் சைடில் இருக்கிற கார்னர் டாப்பில் இருக்கிற செல், இந்த டாப்பில் இருக்கிற செல். ஓகேவா? அதுக்கு எவ்வளோ டிமாண்டுன்னு பார்க்கணும். டிமாண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 இருக்குது. ஸோ 250 டிமாண்டுக்கு நீங்கள் 250 மேலே எழுதிடுறீங்க. ஸோ இந்த டிமாண்டை ஃபுல்லாக நம்ம ஃபுல்ஃபில் பண்ணிடுறோம். சப்ளையும் பார்த்தீங்கன்னா 300 இருக்குது. அப்படிங்கிறப்ப 300 சப்ளையில் நம்ம 250 ஆல்ரெடி கொடுத்துட்டோம். கொடுத்துட்டா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும், 50 சப்ளை ரிமைனிங் இருக்கும். ஓகேவா? இவ்வளோ தான் எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ அப்படிங்கிறப்ப நம்ம இந்த செல்லுக்கான இதை வேலை முடிஞ்சு போச்சு. இந்த டெஸ்டினேஷனுக்கான ஃபுல்லாத்தையும் நம்ம டிமாண்ட் சொல்லி கொடுத்துட்டோம். அப்படிங்கிறப்ப ஃபுல்லாக இந்த காலம்ஸ் எல்லாம் அடிச்சிடுங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் எங்கே போனோன்னா அதே நார்த் வெஸ்ட் ரூம் தான். ஸோ நார்த் வெஸ்ட் பார்க்குறப்ப நெக்ஸ்ட்டு கார்னர் டாப் கார்னர் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடில் இந்த செல்லு தான். இந்த செல்லுக்கு எவ்வளோ தேவைப்படுது, 350 தேவைப்படுது.
டிமாண்ட். ஆனால் நம்ம சப்ளை எவ்வளோ பண்ண முடியும்? 50 தான் பண்ண முடியும் சோர்ஸ் ஒன்லேருந்து. ஸோ அப்படிங்கிறப்ப நீங்கள் என்ன எழுதலாம் கார்னரில் 50 எழுதிட்டு ஒரு பாக்ஸ் பண்ணிவிட்டு இந்த 50யே சப்ளை 50 பண்ணிட்டோம், அப்போ 0 போட்டுருங்க. இங்கே 50 போயிடுச்சுன்னா 300. ஓகேவா? ஸோ அப்போ நம்ம ஃபுல்லாக கொடுத்துட்டோம். ஓகே, ஸோ இங்கே 0 வந்துருச்சா? இப்போ இங்கே 0 வந்தால் நம்ம என்ன பண்ணணும்? என்டையர் ரோவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஓகேவா? ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இப்போ இது முடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்? நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட் பார்க்குறோம். நார்த் வெஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த செல்லு தான் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த செல்லில் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்? எவ்வளோ தேவைப்படுது இந்த செல்லுக்கு? ஸோ 400 சப்ளை பண்ணலாம். பட் உங்கள்ட்ட எவ்வளோ இருக்குது? 300 தான் இருக்குது. அப்போ 300 தான் மேக்ஸிமம் கொடுக்க முடியும். கரெக்டாக? அப்போ இங்கே என்ன பண்ணுங்கள்? 300ன்னு எழுதிட்டு இந்த 300 ஃபுல்லாக ஸ்ட்ரைக் பண்ணிவிட்டு இங்கே 0 போட்டுருங்க. அந்த 300 இங்கே கழிச்சிட்டோம்னா என்ன வரும்? 100 ரிமைனிங் வரும். ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ ஓகே, இப்போ இங்கே 0 வந்துருச்சுல, அப்போ என்ன பண்ணலாம்? என்டையர் காலத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இல்லை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது முக்கியம் கிடையாது. பட் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணால் உங்களுக்கு நெக்ஸ்ட்டு செல் போகிறப்ப எது போகலாம்னு சொல்லி ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நீங்கள் இது நெக்ஸ்ட்டு நார்த் வெஸ்ட் பார்க்குறப்போ உங்களுக்கு இந்த செல்லு தான் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செல்லுக்கு எவ்வளோ டிமாண்ட் இருக்குது? 400. பட் உங்களால் எவ்வளோ தர முடியும்? 100 தான் தர முடியும். கரெக்டாக? ஸோ அப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நீங்கள் இந்த 100 கொடுத்துட்டிங்கன்னா இங்கே 100 கொடுத்துருங்க. இங்கே 100 போச்சுன்னா 300 ஆயிரும். ஓகேவா? ஸோ இது முடிஞ்சா அப்போ நீங்கள் இந்த ரோ பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுச்சா? அப்போ என்டையர் ரோவை நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நீங்கள் அதே மாதிரி பார்க்கணும். ஸோ நார்த் வெஸ்ட் பார்க்குறப்ப இந்த காலம் தான் உங்களுக்கு வரும் ஃபஸ்ட்டு. இதுக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? 300 கொடுக்கலாம். கரெக்டாக? ஸோ டிமாண்ட் 300 தான் இருக்குது. அப்போ 300 தான் போட முடியும். ஸோ 300 டிமாண்ட் கொடுக்குறீங்க. இங்கே இருக்கிற 500லேருந்து 300 கழிச்சிங்க உங்களுக்கு எவ்வளோ வரும்? 200 வரும். ஓகே, ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ இங்கே 300 கொடுத்தனால இங்கே 0 ஆயிடும். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே ஒரே ஒரு செல்லு தான் இருக்கும். ஸோ இங்கே இந்த ரோ நீங்கள் இந்த காலத்தை ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க. ஏன்னா 0 வந்துருச்சுல. ஸோ இங்கே வந்துட்டு என்ன பண்ணுங்கள்? 200 கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இங்கேயும் 0 வந்துடும், இங்கேயும் 0 வந்துடும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ண அவசியம் இல்லை. பட் நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நெக்ஸ்ட் செல் மூவ் பண்ணுறதுக்கான உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்காக தான் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறேன். ஓகேவா? ஆக்சுவலி இது நீங்கள் பொறுமையாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா எவ்வளோ டிமாண்டோ அவ்வளோ டிமாண்டுக்கு நம்ம டிமாண்டோ சப்ளையோ எவ்வளோ இருக்கோ இது லீஸ்ட்டாக இருக்கோ அதை மேலே எழுதிக்கோங்க. மற்றதை எழுதிட்டு அதை சப்ராக்ட் பண்ணிடுங்க. சிம்பிளாக முடிஞ்சு போச்சு. ரொம்பலாம் யோசிக்க வேணாம். ஸோ கீழே டிமாண்ட் 250 இருக்குது, சப்ளை 300 இருக்குது. அப்படிங்கிறப்ப நீங்கள் எது லீஸ்ட்டாக இருக்கோ அதை எழுதிட்டு அந்த லீஸ்ட்டை ஃபுல்லாக கழிச்சிடுங்க. கழிச்சிட்டு எங்கே 0 வருதோ அந்த காலத்தை ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுங்க. ஓகேவா? இவ்வளோ தான். ஸோ ரொம்பலாம் யோசிக்க வேணாம். இப்போ நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணி நீங்கள் கீழே பாக்ஸ் போட்டு எழுதியிருக்கீங்களே, இந்த பாக்ஸ் போட்டதை தான் நான் வந்து இங்கே என்ன பண்ணியிருக்கேன், தனியாக 250 × 3 இருக்கா? ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 250 × நெக்ஸ்ட்டு அந்த 50 × 1 இருக்கா? அந்த 50 × 1 பாக்ஸ்குள்ளே இருக்கிற அந்த யூனிட்ஸையுமே கீழே இருக்கிற காஸ்ட்டுமே. ஓகேவா? ஸோ இதெல்லாமே யூனிட்ஸ். ஸோ சோர்ஸ் ஒன்லேருந்து நம்ம எவ்வளோ சப்ளை பண்ண முடியும், இவ்வளோ டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி யூனிட்ஸ். ஸோ அந்த யூனிட்ஸ் கீழே இருக்கிற காஸ்ட்டை மல்டிப்ளை பண்ணியிருக்கேன். ஓகே, நெக்ஸ்ட் என்ன 300 × 6. ஸோ 306 போட்டிருக்கேன்னா நெக்ஸ்ட்டு 100 × 5, 100 × 5, தென் 300 × 3, 300 தென் 200 × 2. ஸோ இதுதான் உங்களோட அந்த 3 சோர்ஸையுமே அந்த 4 டெஸ்டினேஷன் கொண்டு போகிறதுக்கான காஸ்ட். ஸோ மினிமம் காஸ்ட். ஓகேவா? இப்படி தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக இருக்கலாம். பட் நீங்கள் ஒரு ப்ராப்ளம் நீங்கள் தெளிவாக போட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிய ஆரம்பிக்கும். ஸோ ஃபஸ்ட்டு லிஸ்ட் காஸ்ட் இப்படி தான் இருக்கும். ஸோ நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் இப்படி தான் இருக்கும். நெக்ஸ்ட் லீஸ்ட் காஸ்ட் பார்த்துலாம். ஸோ லீஸ்ட் காஸ்ட் பார்க்குறப்பே உங்களுக்கு அது பேரோட மீனிங் தெரியுது, லீஸ்ட் காஸ்ட். ஸோ லீஸ்ட் காஸ்ட்டுங்கிறப்ப ரொம்ப கம்மியான காஸ்ட். கரெக்டாக? ஸோ இப்படி நீங்கள் செல்லை பாருங்களேன். இந்த செல்லில் இந்த மேட்ரிக்ஸில் ஸோ இதான் உங்களோட சிம்பிளாக சொன்னால் இதான் உங்களோட செல்லு. கரெக்டாக? இந்த செல்லுலேயே ரொம்ப லீஸ்ட்டானது எது? லீஸ்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒன்று தான் லீஸ்ட். கரெக்டாக? இப்போ நீங்கள் அங்கேருந்து ஆரம்பிக்கணும். அதுதான் லீஸ்ட் காஸ்ட் மெத்தடோட டாப்பிக்கே. எங்கேருந்து ஆரம்பிக்கிறது, எந்த செல்லேருந்து ஆரம்பிக்கிறது அப்படிங்கிறத பேஸ் பண்ணி தான் மெத்தடே நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மெத்தட பேரே சூஸ் ஆகுது. ஸோ லீஸ்ட் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம இது ரொம்ப லீஸ்ட், இந்த ஃபுல்லாக காஸ்ட், இது ஆக்சுவலாக சிம்பிளாக சொல்லலாம் காஸ்ட் மேட்ரிக்ஸ் தானே. ஸோ இதில் ரொம்ப
கம்மியாக இருக்கிற வேல்யூ இது 1 தான். ஸோ 1க்கு தான் ஆரம்பிக்கணும். ஸோ 1ல் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் 350 இருக்குது, சப்ளை 300 தான் இருக்குது. ஸோ நம்ம டிமாண்ட் ஃபுல்ஃபில் பண்ண முடியல, பட் சப்ளை ஃபுல்லாக கொடுத்துடலாம். ஓகேவா? ஸோ அப்படிங்கிறப்ப சின்ன நம்பர் என்னது 300 தான். ஸோ 300 எழுதிருங்க. அப்போ இந்த 300 எழுதிட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், 300 ஃபுல்லாக சப்ராக்ட் பண்ணிடுங்க. ஸோ 300 மைனஸ் 300 0, 300 மைனஸ் 350 மைனஸ் 300 50. ஸோ இங்கே முடிஞ்சு போச்சு. கரெக்டாக? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், இப்போ நீங்கள் 1 முடிச்சிட்டிங்க, இங்கே 0 ஆகிடுச்சுல, நீங்கள் என்ன பண்ணுங்கள், என்டையர் 0 இந்த ரோ ஃபுல்லாகவே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணியிருக்கீங்க. இங்கே 0 ஆகிடுச்சுன்னா அந்த ரோ ஃபுல்லாக ஸ்ட்ரைக் அவுட் பண்ணுறது தான் ரூல். ஓகேவா? நெக்ஸ்ட் என்னது, ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இங்கே ஒரு 4 கேப் ஒரு 2 ரோ இருக்கா, இந்த 2 ரோவில் இது சிறுசு. ஆக்சுவலி இந்த 2 ரோவில் பார்த்தீங்கன்னா 2 தான் சின்ன நம்பர், ஆனால் அந்த 2 வந்து இங்கேயும் இருக்குது இங்கேயும் இருக்குது. நீங்கள் எதை சூஸ் பண்ணலாம், எதை வேணால் சூஸ் பண்ணலாம். நம்ம ஜென்ரலாக இதை எடுத்துக்கலாமா? ஸோ இதை எடுத்துக்கிட்டால் நீங்கள் இதுக்கான டிமாண்ட் வந்து எவ்வளோ 250, பட் சப்ளை வந்து 400 வரைக்கும் பண்ண முடியும். பட் நம்மளுக்கு 250 தான் தேவை. ஸோ 250 எழுதிருக்கோங்க. 250 எழுதிட்டு 250 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிக்கோங்க, 0 போட்டுருங்க. இப்போ நீங்கள் 250 போயிடுச்சுன்னா 150 ரிமைனிங். கரெக்டாக? அவ்வளோதான். இங்கே 0 வந்துச்சுன்னா நம்ம என்டையர் என்ன பண்ணோம், என்டையர் காலத்தையுமே ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடணும். ஸோ இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட் இங்கே உள்ளே வாங்க. நெக்ஸ்ட் லிஸ்ட்டில் வந்து பாருங்கள். நெக்ஸ்ட் லிஸ்ட்னு பார்த்தீங்கன்னா அப்பவும் 2 3லாம் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், சார் ஆல்ரெடி 2 பண்ணிட்டீங்க, மறுபடியும் இந்த 2க்கு பண்ணுமான்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணி தான் ஆகணும். ஸோ நம்ம ஸ்ட்ரைக் அவுட் ஆகாத செல்ஸ் மொத்தம் 6 இருக்குல்ல, இந்த 6ல் 2 தானே லிஸ்ட்டாக, அப்போ இதான் ஃபஸ்ட் நம்ம பண்ணணும். ஸோ பார்த்தீங்கன்னா இதுக்கு பண்ணி எவ்வளோ தேவை, டிமாண்ட் 200 இருக்குது, பட் சப்ளை 500 வரைக்கும் பண்ண முடியும். நீங்கள் 200 தான் உனக்கு ஃபுல்லாக டிமாண்ட் தேவை. அப்போ 200 எழுதிட்டு 200 ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு இங்கே 200 போச்சுன்னா எவ்வளோ வரும், 300. ஓகேவா? ஸோ இது முடிஞ்சு போச்சு. இங்கே 0 வந்துச்சு நம்ம என்ன பண்ணுவோம், என்டையர் காலத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவோம். ஓகே? ஸோ அப்போ உங்களுக்கு ரிமைனிங் 4 செல் தான் இருக்குது. இந்த 4 செல்லில் நம்ம எது லிஸ்ட்டுன்னு பார்க்கணும். ஸோ 3 தான் லிஸ்ட், 3 வந்து 2 ப்ளஸ்லேயே இருக்குது. நம்ம எதை வேணால் சூஸ் பண்ணலாம். ஃபஸ்ட் இதை சூஸ் பண்ணி பாருங்களேன். ஸோ சூஸ் பண்ணினா உங்களுக்கு என்ன வரும், 50 நம்மளுக்கு டிமாண்ட் தேவை, பட் இங்கே நம்மளால் 300 வரைக்கும் சப்ளை பண்ண முடியும். நீங்கள் 50 மட்டும் கொடுங்க. ஸோ 50 எழுதிட்டீங்கன்னாங்க இது 0 ஆயிடும். இங்கே போச்சுன்னா 250 ஆயிடும். கரெக்டாக? ஸோ இங்கே எழுதினா 250 ஆயிடும். ஸோ இங்கே 0 ஆனால் நம்ம என்ன பண்ணலாம், என்டையர் காலத்தையும் நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகே? ஸோ உங்களுக்கு பேலன்ஸ் 2 தான் இருக்குது. 2 எது சிறுசுன்னு பார்க்கணும். ஸோ 3 தான் சிறுசு. கரெக்டாக? ஸோ அதுக்கு நம்மளை எவ்வளோ சப்ளை பண்ணணும், எவ்வளோ டிமாண்ட் இருக்குது, 400, பட் நம்மளால் எவ்வளோ கொடுக்க முடியும், 250 தான் கொடுக்க முடியும் மணி. அப்புறம் என்ன பண்ணுங்க, 250 எழுதிட்டு இங்கே 250 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு 150 வந்துடும். இங்கே 0 ஆகிடும். ஸோ இங்கே 250 எழுதுனால இது ஃபுல்லாகவே 0. ஸோ இது 0 வச்சுன்னா என்ன பண்ணலாம், என்டையர் ரோவே நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ ஸ்ட்ரைக் அவுட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு ரிமைனிங் இந்த ஒரே ஒரு 5 தான் இருக்கும். ஸோ அதுக்கு எவ்வளோ டிமாண்டு, 50 தான், 150 தான். ஓகேவா? ஸோ 150 எழுதிட்டிங்கன்னா இதுவும் 0 ஆகிடும். தென் இங்கே 150 தான் கொடுக்க முடியும், அதையும் 0 ஆகிடும். ஓகேவா? ஸோ இவ்வளோ தான் தம்பி. ஸோ மொத்தமாக நீங்கள் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டீங்களா, ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு உங்களுக்கு கீழே அலக்கடை செல்ஸ் போட்டிருப்பீங்களா, ஐ மீன் இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் போட்டிருப்போம்ல, அதை மட்டும் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 300 × 1, 250 × 2, தென் 150 × 5, தென் 150 × 50 × 3, தென் 250 × 3, 200 × 2. ஓகேவா? நீங்கள் எழுதுகிறப்ப இந்த காஸ்ட் செல்லை இந்த டேபிளோட கார்னரில் எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு மேலே செல்ஸ் போகிறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுதான் டிரான்ஸ்போர்ட்டேஷன் காஸ்ட். ஐ மீன் அதே ப்ராப்ளத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒரு ப்ராப்ளத்துக்கு நீங்கள் நார்த் வெஸ்ட் கார்னர் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 4400 வந்துச்சு. அதே ப்ராப்ளத்துக்கு லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் யூஸ் பண்ணுறப்போ உங்களுக்கு 2815 வருது. அதை விட கம்மியாக இருக்குது. ஸோ இதிலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நார்த் வெஸ்ட்டை கம்பேர் பண்ணுறப்ப லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் ஆகுது. ஸோ இவ்வளோ தான்ப்பா. உங்களுக்கு மைண்டில் ஒரே ஒரு சின்ன ஐடியா இருந்தால் போதும். எங்கே டிமாண்டோ சப்ளைவோ எங்கே லிஸ்ட்டாக இருக்கோ அந்த நம்பரை எழுதிட்டு அந்த நம்பருக்கான ரோ அண்ட் காலத்தில் அந்த நம்பரை மைனஸ் பண்ணிடுங்க. ஓகேவா? இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ லீஸ்ட் காஸ்ட் மெத்தட் முடிஞ்சு போச்சுப்பா. நெக்ஸ்ட்டு வேர்கல்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ஆர் பெனால்ட்டி மெத்தட். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு சிம்பிளாக உங்களுக்கு சில திங்ஸ் தெரிஞ்சிருக்கணும். என்னன்னா, ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் தெரிஞ்சால் மட்டும்தான் ஆக்சுவலி எந்த மெத்தடாக இருந்தாலுமே நம்ம வந்து ஒரு செல்லேருந்து ஆரம்பிச்சு ஒரு செல் நம்மளுக்கு ஆரம்பிக்கிறதுக்கு தேவை, ஒரு ஐட்ரேஷனுக்கும், ஐ மீன் ஒரு டைமுக்கும். ஸோ அந்த ஒரு செல் என்னன்னு முடிவு பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து
ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறோம். லீஸ்ட் காஸ்ட் மெத்தட்னா எது கம்மியான செல்லுக்கான காஸ்ட்டுக்கும் அங்கே ஆரம்பிப்போம். நார்த் வெஸ்ட்னா அந்த டைரக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி லெஃப்ட் சைட் டாப் கார்னரில் நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். வேர்கல்ஸில் என்ன பண்ணுவோம்னா, வேர்கல்ஸில் ஜஸ்ட்டு ஒரு காஸ்ட் கண்டுபிடிப்போம். அதுக்கு பேர் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்னு சொல்லுவோம். ஓகேவா? அதை கண்டுபிடிச்சி நம்ம அது மூலியமாக அந்த செல்லை டிசைட் பண்ணுவோம். ஸோ ஓகே, அதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ரோ எடுத்துக்கோங்க. ஸோ ரோ வைஸ் காலம் வைஸ் தான் பார்த்தாகணும். ஸோ ரோ வைஸ் பாருங்கள். ரோ வைஸ் இது சின்ன நம்பர் 1 தான் சின்ன நம்பர். கரெக்டாக? 1க்கு அடுத்த நம்பர் என்னது? 1க்கு அடுத்த நம்பர் 3. அப்போ 3 - 1 என்னது? 2. அப்போ இதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 2. ஓகேவா? ஸோ அப்போ 3 - 1க்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 2. ஸோ நெக்ஸ்ட் ரோ எடுத்துக்கோ. நெக்ஸ்ட் ரோவில் சின்ன நம்பர் எது? நெக்ஸ்ட் ரோவில் சின்ன நம்பர் வந்து 2. அதுக்கப்புறம் சின்ன நம்பர் எது? 5. செகண்ட் லிஸ்ட் அப்படிங்கிறப்ப 5க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 3. அப்போ 3 தான் இங்கே ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். நெக்ஸ்ட் ரோவுக்கு பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா இங்கே எது லிஸ்ட் காஸ்ட்டு? லிஸ்ட் நம்பர் 2 தான் லிஸ்ட் நம்பர். 2க்கான நீங்கள் 2க்கு அப்புறம் இருக்கிற சின்ன நம்பர் எது? 3. ஸோ அப்படிங்கிறப்ப 3க்கும் 2க்கும் டிஃப்ரென்ஸ் என்ன? 1. ஓகேவா? இப்போ நீங்கள் ரோ வைஸ் பார்த்துட்டீங்களா? ரோ வைஸ் பார்த்ததுக்கப்புறம் காலம் வைஸ் பார்க்கணும். காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 3, 2, 8 இருக்குது. ஸோ 2 தான் வந்து சின்ன நம்பர். 3ங்கிறது நெக்ஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட். அப்படிங்கிறப்ப 2க்கும் 3க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 1. நெக்ஸ்ட்டு 1, 3. ஓகே, உங்களே தெரியும். ஸோ 1 தான் சின்ன நம்பர். தென் 3 நெக்ஸ்ட் செகண்ட் சின்ன நம்பர். அப்படிங்கிறப்ப 3க்கு 1 டிஃப்ரென்ஸ் 2. நெக்ஸ்ட் இதில் பார்த்தீங்கன்னா 5, 3 இருக்குது. ஸோ 5, 3 தான் சின்ன நம்பர். அதுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2. ஸோ இந்த காலம் பார்த்தீங்கன்னா 2, 4 இருக்குது. அப்படிங்கிறப்ப அதுக்கான சின்ன நம்பர் வந்து 2. ஓகேவா? ஸோ இதுதான் உங்கள் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட். இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் எது பெருசுன்னு பாருங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே 3 தான் பெருசு. கரெக்டாக? ஸோ 3 சின்னதாக ஸ்டார் கொடுக்குவாங்க உங்களுக்கு ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக. ஸோ 3 தான் வந்து பெரிய நம்பர். கரெக்டாக? இப்போ அந்த 3 பார்த்தீங்களா? 3 வந்து ரோவில் பார்த்ததுக்கப்புறம் தான் கிடச்சிருக்கு. அந்த ரோக்குள்ளே எடுங்க. அந்த ரோவில் எது சின்ன நம்பர்னு பார்க்கணும். ஸோ 2 தான் சின்ன நம்பர். அப்போ நீங்கள் இங்கே இருந்தால் நீங்கள் ஐடேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். இவ்வளோ தான் டிஃப்ரென்ஸ். நார்மலாக வந்து நம்ம லீஸ்ட் காஸ்ட் மெத்தடில் சின்ன நம்பர் சூஸ் பண்ணியிருப்போம். தென் வேர்கல்ஸ் நார்த் வெஸ்ட் மெத்தடில் லெஃப்ட் டாப் கார்னர் பார்த்து சூஸ் பண்ணியிருப்போம் செல்லை. இதில் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்துட்டு எது பெருசோ அந்த ரோவை காலமாக பார்த்துட்டு அந்த ரோக்குள்ளே அந்த இதுக்கு செல்ஸ்குள்ளே வந்துட்டு அந்த ஆக்சுவலாக இதில் வந்து ரோ தான். ஸோ அந்த ரோக்குள்ளே வந்துட்டு அந்த ரோவில் எது சிறுசோ இந்த செல்லுந்து ஆரம்பிக்கணும். ஸோ இதில் இதான் 2 தான் சின்ன நம்பர். அந்த 2 தான் சின்ன செல். இங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் 250, சப்ளை 400. பட் நம்மளுக்கு டிமாண்ட் 250 தான். அப்படிங்கிறப்ப டெஸ்டினேஷன் ஒன்று நம்ம 250 கொடுத்துக்கலாம். 250 கொடுத்தீங்கன்னா வரும் 0. இங்கே என்ன வரும்? 250 பர்சன்ட் 150. ஓகேவா? இது முடிஞ்சு போச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு எந்த செல் ஆரம்பிக்குது அவுட்டர் ரூமில் நெக்ஸ்ட்டு இதே ப்ராசஸ் பண்ணணும். என்ன பண்ணோம்? இப்போ நம்ம இங்கே 0 வந்துருச்சு. 0 என்ன பண்ணுவோம்? இந்த என்டையர் காலத்தை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடும். கரெக்டாக? ஸோ இது முடிஞ்சு போச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 9 செல் இருக்குல்ல, இதுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் மறுபடியும் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் இப்போ பார்த்தீங்கன்னா இதை 1 தான் சின்ன நம்பர். நெக்ஸ்ட் இருக்கிற சின்ன நம்பர் வந்து 4 தான். அப்போ 4க்கும் ஒன்று டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. ஓகேவா? நெக்ஸ்ட்டு பாருங்கள். ஸோ 6, 5 இருக்குது. அப்போ அடிக்கிறப்ப டிஃப்ரென்ஸ் வந்து 1. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு மறுபடியும் 3, 2 தான் இருக்குது. அப்படிங்கிறப்ப அதோட டிஃப்ரென்ஸ் 1. நெக்ஸ்ட்டு போகலாம். இப்போ எங்கே 0 வந்துருச்சோ அதுக்கு கீழே நம்மளால் பார்க்க முடியாது, பண்ண முடியாது. கரெக்டாக? அப்போ நம்ம ஐஃபோன் போட்டிருக்காங்க, ஒர்க் ஆகாது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 1, 3. ஸோ 1, 3க்கான டிஃப்ரென்ஸ் வந்து 2. நெக்ஸ்ட்டு 3, 5 டிஃப்ரென்ஸ் 2. இதையும் 2, 4 டிஃப்ரென்ஸ் வந்து 2. ஸோ இதெல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ இதை பார்த்தீங்கன்னா 3 தான் உங்களுக்கு பெரிய நம்பர். ஸோ இதில் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட்டில் இப்போ 3க்கான ரோ என்னது? ஸோ 3க்கான ரோ வந்து இதான். இந்த ரோவில் எது சின்ன நம்பரு? ஸோ 3க்கான ரோ கூட வரணும். அதில் எது சின்ன நம்பரோ அதை நம்ம ஃபஸ்ட் ஸ்டார்ட் பண்ணணும். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஸோ நம்மளுக்கு இந்த காலம் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த காலத்தில் உங்களுக்கு 350 டிமாண்ட், சப்ளை 300 தான். ஆனால் வந்து உங்களுக்கு 300 சப்ளை பண்ண முடியும். அப்போ 300 எழுதிக்கோங்க. ஸோ 300 எழுதிட்டிங்கன்னா உங்களுக்கு ரிமைனிங் இங்கே என்ன இருக்கும்? 50 இருக்கும். கரெக்டாக? இங்கே 0 இருக்கும். ஸோ 0 வந்துச்சுன்னா நம்ம என்டையர் காலத்தில் நம்ம என்டையர் ரோ நம்ம அடிச்சிடலாம். ஓகே.
ஸோ முடிச்சுட்டு இங்கே இருக்கிற ஒரு 6 செல்லுக்கான மட்டும் பார்க்கலாம். ஸோ இங்கே 0 வந்ததுக்கப்புறம் நம்ம இங்கே ஐஃபன் போட்டுடலாம். ஸோ ரிமைனிங் பாருங்கள், மறுபடியும் 6 5 தான் இருக்குது. ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1. இந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மறுபடியும் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1. காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு காலம் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 தான் இருக்குது. ஸோ 6ம் ஒரு வாட்டி 0 வந்துருச்சுன்னா நம்ம காலம் வைஸில் அதுக்கப்புறம் இங்கே ஐஃபன் தான் போடுவோம். ஓகேவா? ஸோ நீங்கள் மறந்துடாதீங்க. ஸோ அப்போ 6 3 மட்டும் தான் இங்கே ரிமைனிங் இருக்குது. ஸோ 6 3க்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. தென் 5 to டிஃப்ரென்ஸ் வந்து 2. இங்கே 9 to டிஃப்ரென்ஸ் வந்து எவ்வளோ? 7. ஓகேவா? ஸோ 9 to டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா 7 இருக்குது. அப்படிங்கிறப்ப 7 தான் பெரிய நம்பர். கரெக்டாக? இப்போ 7ல் நம்ம ஆரம்பிக்கணும். 7 வந்து காலமில் இருக்குது. ஸோ அந்த காலம் உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 9 to 2 நம்பர் இருக்குது. அப்படிங்கிறப்ப 2 தான் சின்ன நம்பர். நம்ம அங்கேருந்து ஆரம்பிக்கணும். ஸோ 2க்கான டிமாண்ட் வந்து 200 தான். பட் சப்ளை 500 இருக்குது. அப்படிங்கிறப்ப நமக்கு டிமாண்ட் 200 தான் கொடுக்க முடியும். கரெக்டாக? 200 தான் டிமாண்டே. ஸோ இங்கே 0 போட்டுட்டு இங்கே 200 சப்ளை பண்ணால் உங்களுக்கு 300 வரும். ஸோ 200 3 இங்கே 300 ரிமைனிங் இருக்குது. ஸோ இங்கே 0 வந்துருச்சு. அப்போ என்டையர் காலத்தை நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ உங்களுக்கு என்ன இருக்குது ரிமைனிங்? 6 5 2 இதுலேயே 2 செல்ஸ் இருக்குது. 2 செல்ஸ் இருக்குது. மொத்தம் 4 செல் இருக்குது. அதுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்துதாகணும். இங்கே ஒரு செல்லை ஆரம்பிக்கிறதுக்கும் மார்க் பண்ணுறதுக்கும் அலாட் கொடுக்குறதுக்கும் நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்த்து நம்ம அலாட் பண்ணுவோம். இதுதான் வேகல்ஸ் மெத்தடுக்கான ப்ரொசீஜர். ஓகேவா? அப்போ 6 5க்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் என்ன வரும்? ஸோ ஆல்ரெடி 0 வந்தாலும் நம்ம 0 ஐஃபன் போட்டுரும். 6 5க்கான ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் 1. தென் 3 3 நீங்கள் கேட்கலாம். ஸோ 3 3 ரெண்டுமே வந்து ஒரே நம்பரு என்ன பண்ணுவீங்கன்னா, ஒரே நம்பர் வந்தாலும் நம்ம இதான் ஃபஸ்ட்டு லிஸ்ட்டு செகண்ட் லிஸ்ட்டு எடுத்து நீங்கள் பண்ணணும். ஸோ 3 3க்கு டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 0. என்ன பண்ணலாம்? 6. ஸோ 6 3க்கான டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 3. 5 3 டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 2. இங்கே ஐஃபன். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 2 இங்கே 1 0 அப்படிங்கிறப்ப 3 தான் உங்களுக்கு பெரிய நம்பர். கரெக்டாக? இதுதான் உங்களுக்கு கண்டுபிடிக்கும் மீனிங். இது இந்த காலம்குள்ளே தான் போகணும். இந்த காலத்தில் 6 3 இருக்குது. எது சின்ன நம்பர்? 6 3 பார்க்குது. 3 தான் சின்ன நம்பர். 3 சின்ன நம்பர். பட் அதுக்கு எவ்வளோ தேவை? டிமாண்டே 550 தான். பட் நம்ம சப்ளை 300 வச்சுருக்கோம். அப்படிங்கிறப்ப டிமாண்ட் தான் எழுத முடியும். ஸோ 550 எழுதிட்டு இது 0 போட்டுருங்க. ஓகேவா? இங்கே 50 குறைச்சிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ வரும்? 250 வந்துடும். ஓகேவா? இப்போ இங்கே 0 வந்து என்ன பண்ணலாம்? என்டையர் காலத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு கேட்பீங்க, சார் 2 தான் இருக்குது. இது 2 தான் ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்கணுமா? அவசியம் இல்லை. 2 செல்லு தான் இருக்குது காலம் வைஸுங்கிறப்ப ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் பார்க்கணும் அவசியம் இல்லை. நீங்கள் காலம் எடுத்து இந்த காலத்தில் வச்சுன நம்பர் 3 தான். ஸோ 3க்கான டிமாண்ட் எவ்வளோ? 400. பட் 3க்கான டிமாண்ட் சப்ளை எவ்வளோ இருக்குது? 250 தான். அப்போ நம்மளால் 250 தான் எழுத முடியும். கரெக்டாக? ஸோ 250 எழுதிட்டு 250 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வரும்? 150. கரெக்டாக? ஸோ ஃபைனலாக இருக்குது. இங்கே நம்ம 250 போச்சுன்னா இங்கே 0 ஆயிடும். ஸோ நம்மளுக்கு என்ன கடைசியாக இங்கே 5th செல் மட்டும் தான் இருக்குது. இந்த செல்லு மட்டும் தான் இருக்குது. ஸோ இந்த செல்லுக்கான டிமாண்ட் எவ்வளோ? 150. சப்ளை 150 தான். முடிஞ்சு போச்சா ப்ராப்ளம்? ஸோ இதுதான். ஸோ இங்கே 150 போச்சுன்னா இங்கே 0 ஆயிடும். இங்கேயுமே 0 ஆயிடும். ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸோ 300 into 1, 250 into 2, then 250 into 5, then 550 into 3, then 250 into 3, then 200 into 2. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் காஸ்ட்டு லீஸ் காஸ்ட்டில் பண்ண அதே மாதிரி தான் இங்கேயும் வந்திருக்கு. ஸோ லீஸ் காஸ்ட் மெத்தடும் வேர்கல்ஸ் மெத்தடுக்கான ஆன்சரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் வரும். பட் வேர்கல்ஸில் கண்டிப்பாக பெட்டராக வரும். ஓகேவா? இந்த ப்ராப்ளத்துக்கு லீஸ் காஸ்ட்டும் வேர்கல்ஸும் ஒரே மாதிரி இருக்குது. பட் ஜென்ரலாகவே வேர்கல்ஸ் மெத்தட் நல்லா பெட்டராக வரும். ஸோ மறுபடியும் சொல்கிறேன், வேர்கல்ஸ் மெத்தடுக்கான ஐடியா வந்து ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிக்கிறது. ஓகேவா? இந்த ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கப்புறம் எந்த செல்லை டிசைட் பண்ணணும் உள்ளே போகணும். ஓகேவா? ஸோ மறுபடியும் சொல்கிறேன், ஆப்பர்ச்சுனிட்டி காஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு எது பெருசோ இந்த ரோவோ காலமோ அதுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டு அதில் எது சின்ன செல்லோ அந்த செல்லேருந்து ஆரம்பிக்கணும். இதுதான் வேர்கல்ஸ் மெத்தட். ஓகேவா? ஸோ ரிமைனிங் நம்ம இது 3 மெத்தடையும் நம்ம பார்க்க மாட்டோம். இதில் ஏதாவது ஒரு மெத்தட் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி நம்ம ஆப்டிமைசேஷன் மெத்தட் வரைக்கும் கொண்டு போக போகிறோம். ஓகேவா? ஸோ மேக்ஸிமம் வேர்கல்ஸ் மெத்தடில் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். நான் பின்னாடி பரவாயில்ல பார்க்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். கொஞ்சம் பெருசாக போயிடுச்சு, இருந்தாலும் ஃபுல்லாக உட்காந்து கவனிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.